بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் மறுமையிலே அர்-ரையான் என்கிற வாசல் வழியாக சுவனத்திலே நுழைகிற பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட ரமலான் என்கிற இந்த மாதத்தின் வணக்க வழிபாடுகளையும் நோன்பு என்கிற மிக முக்கியமான இந்த இபாதத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தியவர்களாக இந்த ரமலானின் இறுதி பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மன்னரையும் மறுமையும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிற இந்த விஷயங்களை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் திகழ்வதற்காக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். இந்த உலகத்தில் பல கொள்கைகளை கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை, நாம் இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய கதை முடிந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் அவர்களுடைய கூற்றை பற்றி சொல்லி காட்டுகிறான்.
ஐதா குன்னா மித்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூஸூன். நாம் இறந்து போனதற்கு பிறகு எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு நாம இனியும் ஒருக்க எழுப்பப்படுவோமா? அப்படி நாம எழுப்பப்பட மாட்டோம் என்கிற நம்பிக்கையில் வாழ்வதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆனால் ஒரு முஸ்லிம் என்பவன் அவன் மறுமையினுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருந்தால்தான் அவன் முழுமையான ஒரு ஈமானை உடையவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். மறுமையினுடைய நம்பிக்கை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மறுமையினுடைய நம்பிக்கை கொண்டிருக்கிற முஸ்லிம் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற முஸ்லிம் அவன் அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மரணத்தை பற்றியும் மன்னரையை பற்றியும் அதற்கு பிறகு இருக்கிற மறுமை வாழ்வை பற்றியும் இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை இந்த முஸ்லிம்களுக்கு வழங்கியிருக்கிறது. மரணத்தை அனைவரும் இன்றைக்கு நாம் நேரடியாக பார்த்து உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ முடியாது, எல்லோரும் மரணித்து போயாக வேண்டும் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதை அவர்கள் மறுக்க முடியாது, நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்து அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, நீங்கள் வலுவான கோட்டைகளிற்குள்ளே போய் நீங்கள் அமர்ந்து கொண்டு இதன் மூலமாக மரணத்தை விட்டும் நாம பாதுகாப்பு பெற்று விடலாம் என்று ஒரு மனிதன் நினைத்தாலும் யுத்ரிகுக்குமுல் மௌத், மரணம் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின், எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ இன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி மரணத்தை சந்திக்கக்கூடிய இந்த மனிதன் அதற்கு பிறகு இருக்கிற அவனுடைய நிலை என்ன, அதற்கு பிறகு இந்த மனிதனுடைய கதி என்னவாகும் என்பதை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எதற்காக இந்த மரணத்தை பற்றி, மன்னரையை பற்றி, மறுமையை பற்றி அல்லாஹுவும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்? ஒரு முஸ்லிம் இந்த வாழ்க்கை குறித்து தன்னுடைய உள்ளத்திலே அதிகமான சிந்தனையை அவன் ஏற்படுத்தி அற்பமாக இருக்கிற இந்த உலகத்தில் அவன் தீமையிலிருந்து விலக வேண்டும் என்பதற்கும் அந்த மன்னரை வாழ்க்கையிலேயும் அதற்கு பிறகு இருக்கிற மறுமை வாழ்க்கையிலேயும் அவன் பாதுகாப்பு பெறக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதற்கும் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மன்னரை வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதன் தன்னந்தனியாக அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் பிறந்ததிலிருந்து மரணத்தை அடைவது வரைக்கும் நம்மை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள்.
நமக்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்காக பரிந்து பேசுவதற்காக, நம்முடைய துன்பங்களை பங்கிட்டுக் கொள்வதற்காக, அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக, இப்படி எத்தனையோ வகைகளில் இந்த மனிதன் இந்த உலகத்திலே என்ன செய்கிறான்? கூட்டாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மரணத்தை அவன் அடைந்ததற்கு பிறகு அவனுக்காக யாரும் இருக்க மாட்டார்கள். அவன் செய்திருக்கிற காரியங்கள் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, அவன் செய்திருக்கிற நன்மைகளும் தீமைகளும் மட்டும்தான் மரணத்திற்கு பிறகு அவனோடு பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர வேறு யாரும் அவனோடு இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த மன்னரை வாழ்க்கையை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மன்னரை வாழ்க்கை குறித்து உபதேசம் செய்யும் பொழுது அதை கேட்கிற அந்த சஹாபாக்கள் அச்சத்தால் உறைந்து போய் விடுவார்கள் என்கிற செய்தியை நாம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மரணத்தை குறித்து, மன்னரையை குறித்து தன்னுடைய தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். அப்படி எச்சரிக்கை செய்கிற பொழுது தன்னுடைய சப்தங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுவார்கள். கண்கள் எல்லாம் சிவந்து போகிற அளவிற்கு தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். ஒரு தளபதி, படையினுடைய தளபதி தன்னுடைய படைக்கு எப்படி வழிகாட்டுவாரோ, கட்டளையிடுவாரோ, அதே நிலையில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள். இதோ இந்த காலை பொழுதில் உங்களை இந்த எதிரிப்படை வந்து தாக்கிவிடும். இதோ இந்த மாலை நேரத்திலே இந்த எதிரிகள் உங்களை வந்து தாக்கி விடுவார்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு படையை எப்படி அதனுடைய தளபதி வழிநடத்துவாரோ, கட்டளையிடுவாரோ, அதே போன்ற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு என்ன செய்வார்கள்? மறுமை குறித்து நினைவூட்டுவார்கள். அதை கேட்கிற சஹாபாக்கள் அது குறித்து தன்னுடைய உள்ளத்திலே அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த நடுக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். மன்னரைகளை போய் சந்தியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஃபஸூருஹா, நீங்கள் மன்னரையை போய் நீங்க சந்தியுங்க. ஏன்? அந்த மன்னரையை நீங்கள் சந்திக்கிற நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற மரணத்தை குறித்த, மறுமை குறித்த அந்த சிந்தனை அது உங்களுக்கு அதிகமாகும். உலகத்தை விட்டும் நீங்கள் மறுமையை நினைக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய மரணத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். ஃபஸூருஹா, அதனை போய் சந்திங்க. கபரை போய் நீங்க பார்த்து படிப்பினை பெறுங்கள் என்கிற கட்டளையை தன்னுடைய தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அவர்கள் சொல்லுகிற உபதேசத்தை புரிந்து கொண்டிருக்கிற சஹாபாக்கள் அந்த வாழ்க்கை குறித்து அதிகமான அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரையை கடந்து போகிற நேரத்தில் அதை குறித்து பார்த்து அந்த மன்னரையை சந்திப்பார்கள். அந்த நேரத்தில் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அந்த கண்ணீர் என்பது அவருடைய தாடிகளை எல்லாம் நனைத்துவிடும். அப்படி என்றால் அழுகையினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துவார்கள், கடுமையாக அழுவார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், உஸ்மான் அவர்களே, சுவனத்தை குறித்து உங்களிடத்திலே சொல்லப்படுகிறது, நரகத்தை குறித்து உங்களிடத்திலே சொல்லப்படுகிறது. அந்த சுவனமும் நரகமும் இந்த மன்னரையை கடந்திருக்கிற, மறுமையை கடந்திருக்கிற இன்னொரு தூரமான ஒரு வாழ்க்கை.
அப்படிங்கிறது மாதிரி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனையில் முதலாவது நிற்குவது இந்த மன்னரை தான். அவர் சொல்றாங்க, கேட்கிறாங்க, இந்த சுவனம் குறித்தும் நரகம் குறித்தும் உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது நீங்க இது மாதிரி அழுவதை நாங்க பார்க்கல, ஆனால் மன்னரையை சந்திக்கும் பொழுது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடி தாடிகள் எல்லாம் நினைந்து விடக்கூடிய அளவிற்கு அழுகிறீர்களே, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், இந்த மன்னரை வாழ்க்கை என்பது, இந்த மன்னரை என்பது அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிறா, மறுமையினுடைய படிநிலையில் முதலாவது படிநிலை. இந்த மன்னரை தான் மறுமையினுடைய முதல் நிலை, முதல் படிக்கட்டு மன்னரை தான் மறுமையினுடைய வாழ்க்கையில். ஒரு முஸ்லிம் இறந்து போய்விட்டால் அவன் மறுமையை அவன் சந்தித்து விடுகிறான். மறுமை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபருடைய வாழ்க்கை தான் அவனுக்கு ஆரம்பிக்கிற மன்னரை, மறுமையினுடைய வாழ்வு. அவங்க சொல்றாங்க, உஸ்மான் அவர்கள், இந்த மன்னரை தான் மறுமையினுடைய படித்தரத்தில் முதலாவனாவது. இந்த படித்தரத்தில், இந்த படிநிலையில் யார் ஒருவர் ஜெயித்து விடுகிறானோ, வெற்றி பெற்று விடுகிறானோ, அவன் மறுமையினுடைய எல்லா நிலைகளிலேயும் அவன் வெற்றி பெற்று விடுவான். மன்னரையில் ஒருவன் வெற்றி பெற்று விட்டால், மன்னரையில் அவனுக்கு நிம்மதி கிடைத்து விட்டால், மன்னரையிலே அவன் நிம்மதியான ஒரு வாழ்வை அடைந்து அவனுடைய மன்னரை விசாலமாக்கப்பட்டு விட்டால், அவனுடைய மன்னரை ஒளி பாய்ச்சப்பட்டு விட்டால், அவன் மற்ற எல்லா நிலைகளிலேயும் அவன் வெற்றி பெற்று விடுவான். அப்படி இல்லாமல் இந்த மன்னரையில் ஒருவன் தோற்று போய்விட்டால் அவன் மறுமையினுடைய எல்லா படிநிலைகளிலேயும் அவன் தோற்று போய்விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ராய்து மன்லரன் கத் அல் கபரு அஃலஉ மின்ஹு. இந்த மன்னரையிலே நடக்கிற வேதனை மாதிரி உள்ளத்தை பதற வைக்கிற எந்த காட்சியையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால்தான் நான் நின்று அழுது கொண்டிருக்கிறேன். இந்த மன்னரையில கிடைக்கிற வேதனை போன்று அதில் நடக்கிற அந்த அதாவை போன்று உள்ளத்தை பதற வைக்கிற வேறு ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த கபருதான் மறுமையினுடைய முதல் படித்தரம். இதில் வெற்றி பெற்றால் எல்லா இடத்திலேயும் வெற்றி, இதில் தோற்று போனால் எல்லா இடத்திலேயும் தோல்வி. அதனால தான் என்னுடைய அச்சம் அதிகமாக இருக்கிறது. மன்னரை தானே முதல்ல சந்திக்க போறோம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் முதல்ல போய் மஹ்ஷர் மைதானத்தில் நிக்க மாட்டான், முதல்ல போய் அவன் சுவர்க்கத்தில் நிக்க மாட்டான், முதல்ல போய் நரகத்திற்கு அவன் சென்று விட மாட்டான். அவன் முதலில் சந்திப்பது தன்னந்தனியாக அவன் கபருக்குள்ளே நிற்க வேண்டும், கபருடைய வாழ்க்கையை சந்திக்க வேண்டும். அதில் அவனுக்கு எந்த துணையுமே இருக்க மாட்டார்கள். அவனுடைய தாய் இருக்க மாட்டாள், அவனுடைய தகப்பன் இருக்க மாட்டான், அவனுடைய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், சகோதரன் இருக்க மாட்டான், அவனை பெற்றெடுத்த அவனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிற, கூட பிறந்திருக்கிற, நண்பர்களாக இருக்கிற, அவன் மீது அக்கறை கொண்டிருக்கிற யாருமே இருக்க மாட்டார்கள். அவன் தன்னந்தனியாக அந்த மன்னரை அவன் சந்திக்க வேண்டும். இந்த நிலை குறித்து அவர்கள் சிந்தித்தார்கள், கண்ணீர் வடித்து கதறினார்கள். இந்த நிலையில எப்படி வெற்றி பெறுறது? இந்த நிலையில எப்படி நாம வெற்றியடைய போகிறோம்? இந்த நிலையில் வெற்றி பெற்றால்தான் அவன் எல்லா நிலையிலேயும் வெற்றி பெறுவான். அப்படிங்கிற அந்த நிலையை குறித்து, மன்னரை வாழ்வு குறித்து அவர்கள் சிந்தித்து கண்ணீர் வடித்தார்கள் என்கிற செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா கட்டத்திலேயும் இந்த மன்னரை குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். தொழுகையிலே பாதுகாப்பு தேடினார்கள், தொழுகைக்கு வெளியிலே பாதுகாப்பு தேடினார்கள். ஒரு சகோதரரை தன்னுடைய காலத்துல மரணித்து போய்விட்ட ஒரு அடியாரை, தன்னுடைய தோழரை கொண்டு போய் அடக்கம் செய்வதற்காக அந்த கபருக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு கபரை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க.
ரசூலுல்லா அந்த மண்ணை தன்னுடைய கைகளால் இருந்த ஒரு குச்சியை வைத்து அப்படியே கீறி கொண்டிருக்கிறார்கள். திரும்ப தலையை உயர்த்தி தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தாயினு பில் கபர், நீங்கள் கபருடைய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், அதனுடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க, அதனுடைய வேதனை விட்டும் நீங்க பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு தானும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். இறைவா, என்னை இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு 3 முறை கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி அஞ்சி இருக்கிறாங்க, எப்படி அந்த கபருடைய வாழ்க்கை குறித்து அதனுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், மனிதர்களிலே புனிதராக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள், அவங்க இந்த கபரு குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும், அது குறித்து எந்த அளவிற்கு சிந்திக்க வேண்டும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா? மரணத்தை குறித்து அதை பார்க்கிற நேரத்தில், மண்ணறைகளை பார்க்கிற நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அது குறித்து சிந்திக்கிறோமா? அது குறித்து கவலைப்படுகிறோமா? இந்த மண்ணறையில் இன்றைக்கு நாம ஒருவரை அடக்கம் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோமே, நாம் ஒரு நாள் இந்த மண்ணறையில் அதனுடைய வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறோமே, நாம் எப்படி அதற்கு தயாராக இருக்கிறோம்? அதனுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதலை, அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளை நாம கடைபிடித்திருக்கிறோமா? அதை சிந்தித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதற்காகத்தான் தயாராகி கொண்டிருக்கிறோமா என்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த நிலைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்து போய்விட்டால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்னென்ன நிலைகளில் அவன் மறுமையை முதல் படியாக இருக்கிற இந்த மண்ணறையை சந்திக்கிறான்? இந்த மண்ணறை என்பதுதான் மறுமையினுடைய வாழ்க்கை. இங்கே இறந்து போகிற ஒவ்வொரு அடியானுக்கும் முதல் நிலை என்ன? முதல் மறுமையினுடைய வாழ்வு என்ன? இந்த மண்ணறை வாழ்வுதான். அந்த வாழ்க்கையில என்னென்ன நிலைகளை அவன் அடைவான்? ஒரு நல்லவனாக இருந்தால் அவன் எப்படி அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறான். ஒரு கெட்டவனாக இருந்தால் அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் எப்படி செய்திருக்கிறான் என்கிற துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நல்லடியானாக இருந்தால் அவனுடைய நிலை என்ன? கெட்டவனாக இருந்தால் அவனுடைய நிலை என்ன? ஒரு கெட்ட அடியான் இந்த உலகத்திலே அவனுடைய உயிர் பிரிய போகிறது என்றால் அவனிடத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். அவன் பார்க்கிற தூரத்தில் மலக்குமார்கள் வந்து நிற்பார்கள். அந்த மலக்குமார்களை பார்க்கிற நேரத்தில் கடுமையான தோற்றம் கொண்டவர்களாக அவர்களை பார்த்துவிட்டால் கெட்ட அடியானாக அவன் மாறிவிட்டான். அவனுடைய உயிர் கெட்ட அடியானுடைய உயிர், அதை பிரிப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றான். கெட்ட ஒரு அடியான் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது சில மலக்குமார்கள் அவனுடைய கண்ணுக்கு எட்டுகிற தூரத்திலே வந்து நிற்பார்கள். அவருடைய கையிலே நரகத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற கஃன் அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த உயிரை அதிலே வைத்து எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாட்டிலே நிற்பார்கள். அதற்கு பிறகு அவனிடத்திலே உயிரை கைப்பற்றுகிற வானவர் வருவார். அவர் வந்து என்ன செய்வாரு? அவனுடைய உயிரை கைப்பற்றுவார். அப்படி கைப்பற்றுகிற நேரத்தில் கடுமையான வேதனையோடு தான் அந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும். முதல்ல அவனுடைய வேதனை கபருக்கு போறதுக்கு முன்னாலேயே, உயிரை கைப்பற்றுகிற நேரத்திலேயே மலக்குமார்களால் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டுவிடும். கடுமையான சிரமத்தில் தான் அந்த உயிரை அவன் வெளியேற்றுவான். அவனுடைய உயிரை வெளியேற்றும் அந்த உயிர் அவனுடைய உடம்பில் ஒவ்வொரு இடத்திலேயும் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அது முயற்சிக்கும். அவர்கள் அடித்து அந்த உயிரை என்ன செய்வாங்க? அந்த உடம்பில் இருந்து வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றப்பட்ட அந்த ரூஹ் என்ன செய்யப்படும்? அங்கே வந்து நிற்கிற மலக்குமார்கள் வைத்திருக்கிற அந்த துணியில் இந்த ரூஹ் ஒப்படைக்கப்படும்.
அந்த ரூஹிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கெட்ட அடியானுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அவருடைய உடம்பு கூட்டிலிருந்து அந்த ஆத்மா வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அதிலிருந்து வருகிற அந்த நாற்றம் சகிக்க முடியாததாக இருக்கும். யாரு சகிக்க முடியாததாக இருக்கும்? மலக்குமார்கள் சகிக்க முடியாமல் கேட்பார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் அந்த வானத்தினுடைய வாசல்களே இருக்கிற மலக்குமார்கள் இந்த உயிர் 7 வானங்களுக்கு கொண்டு போக வேண்டும். 7வது வானத்திற்கு முன்னால் வரைக்கும் ஒரு கெட்ட அடியானுடைய உயிர் என்ன செய்யப்படும்? கொண்டு செல்லப்படும். முதல் வானத்திலே மலக்கு கேட்பார்கள், இது யாரு? கடுமையான நாற்றம் அடிக்கிறது, துர்நாற்றம் அடிக்கிறது. இந்த உயிர் யாருடையது? இந்த அடியான் யாரு? சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார்தான். அவருடைய உயிர் தான் இப்ப கொண்டு வரப்படுது. அவர்கள் சொல்வார்கள், இறைவனுடைய அந்த கோபமும் சாபமும் இவருக்கு ஏற்படட்டும் அப்படிங்கிற ஒரு கெட்ட செய்தி அதற்கு சொல்வார்கள். இதே நிலையில் 7-6 வானத்தை தாண்டி 7வது வானத்திற்கு போய் நிற்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு கதவு திறக்கப்படாது. அவர்களை இந்த பூமியில கெட்டவர்களுடைய பதிவு புத்தகத்துல அந்த உயிரை நீங்க பதிவு செய்யுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுவார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? இந்த மனிதனை பூமியில் இருந்துதான் படைத்திருக்கிறான், பூமிக்குள்ளதான் திரும்ப போக போறான், திரும்பவும் இருக்கு என்ன செய்ய போறான்? பூமியில் இருந்து எழுப்பப்பட இருக்கிறான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? அவனை பூமிக்கு அடியில் இருக்கிற கெட்ட அடியார்களுடைய பதிவு புத்தகத்துல கொண்டு போய் பதிவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுவான். அப்ப துர்நாற்றம் வீசக்கூடியதாக ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் இருந்து பிரிகிறது என்றால் அவன் கெட்ட அடியான். அத்தோடு அவனுடைய நிலை முடிந்து விடுமா? இனிதான் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவன் சந்திக்கிற மிகப்பெரிய, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பார்ப்பதற்கே பதற வைக்கிற காட்சிகள் அதற்கு பிறகுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனுடைய உயிர் அந்த கபர்ல கொண்டு போய் அவனுடைய உடம்புல செலுத்தப்பட்டதற்கு பிறகு, மன்னரையினுடைய வாழ்க்கைக்கு அவன் கொண்டு போனதற்கு பிறகு அவனை என்ன செய்வார்கள்? மலக்குமார்கள் எழுந்து அமர வைப்பார்கள். பதறி போனவனாக அவன் என்ன செய்வான்? அந்த மன்னரை வாழ்க்கையில துவக்கத்தில் கேள்வி கணக்கிற்காக, விசாரணைக்காக அவன் எழுந்து உட்கார வைக்கப்படுவான். பதறியவனாக இருப்பான். பதட்டம்னா சாதாரண ஒரு பதட்டத்தை அவன் சந்திக்க மாட்டான். உண்மையான பதட்டம் என்றால் என்ன என்பதை கபரிலே அவர்கள் சந்திப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் அடக்கிவிட்டு சென்று உங்களுடைய அந்த நீங்கள் செல்லுகிற அந்த செருப்பினுடைய ஓசையை அவர்கள் செவியேற்பார்கள். அதற்குள்ள அவன் என்ன செய்யப்பட்டு விடுவான்? விசாரணைக்காக எழுந்து உட்கார வைக்கப்பட்டு விடுவான். கேட்பாங்க மலக்குமார்கள், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். மா ஹாதர் ரஜுலுல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களிடத்திலே ஒருவர் அனுப்பப்பட்டாரே, இந்த மனிதர் யார் என்று கேட்பார்கள். அம்மா அதிரி, எனக்கு தெரியாது, ஹா ஹா ஒண்ணு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த மலக்கு என்ன கேட்பார்? நீயாக எதையும் படிக்கவும் இல்லை, எதையும் நீ சிந்திக்கவும் இல்லை, குர்ஆனை படிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, நீ இப்படித்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். அவனுடைய பிடரியிலே சுத்தியலை வைத்து அடிப்பார்கள். அந்த அடியில அவன் போடுகிற அலறல் சத்தம் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் அதை செவியுறும். இந்த அளவுக்கு அலறுவான். ஏன் கெட்டவனாக நீ வாழ்ந்தாய்? அதான் அங்க கேள்வி. நீ ஏன் குர்ஆனை படிக்கல? நீ அதை சிந்திக்கல? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை எதற்காக தயார்படுத்தல? இந்த நிலை ஒரு கெட்ட அடியானுக்கு ஏற்படுகிறது என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்றால் எதற்காக? இந்த நிலையில் ஒரு முஸ்லிம் உலகத்திலே வாழ்ந்துவிடக் கூடாது. அவன் குர்ஆனை படிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மட்டும்தான் தன்னுடைய வாழ்வை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவனுக்கு கேட்கிற கேள்வி. அதை சொல்லவில்லை என்றால் அவன் தோற்று போனவனாக மாறிவிடுவான்.
தண்டனை பெற்றவனாக மாறிவிடுவான். அந்த கபர் அவனை நெருக்கும். 2 விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று பின்னுகிற அளவிற்கு அந்த கபர் அவனை நெருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தண்டனையை தாங்க முடியுமா? ஒரு கெட்ட அடியான் அந்த தண்டனையை தாங்க முடியாமல் அலறி துடிப்பான். இப்ப இவன் கெட்ட அடியான் என்று முடிவு செய்து விட்டார்கள். இவன் குர்ஆன படிக்கல, ஹதீஸ படிக்கல, அதன் அடிப்படையிலே வாழவில்லை, கெட்ட அடியானாக இருக்கிறான், எதையும் அவன் தெரிந்து கொள்ளவும் இல்லை. அவனுக்கு வேதனையை இனிமேல் தான் இவன் என்ன செய்ய போறான்? அவன் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவன் சுவைக்க போகிறான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்படும், இவனுக்கு நரகத்தினுடைய வாசலை திறந்து விடுங்கள், நரகத்தில் இருக்கிற விரிப்பை இவனுடைய கபரிலே விரித்து விடுங்கள். உடனே அந்த நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும் பொழுது அந்த நரகத்தினுடைய ஜுவாலைகள், அந்த நரகத்தினுடைய அந்த கடுமையான அந்த வேதனை அவனுக்கு என்ன செய்யப்படும்? கபரிலே துவக்கத்திலேயே வழங்கப்பட்டுவிடும். காலையிலேயும் மாலையிலேயும் இந்த நரகம் அவனுக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உடல் அளவில் அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான், இன்னொரு பக்கம் மனதளவில் அவனுக்கு மிகப்பெரிய கை சேதம் ஏற்படுத்தப்படும். அவனுக்கு சுவனத்தை திறந்து காட்டுவார்கள். இதோ பாரு சுவனம். நீ உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்திருந்தால், உலகத்திலே நீ இறைவச்சத்தோடு வாழ்ந்திருந்தால், மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்விற்காக நீ வாழ்ந்திருந்தால், நல்லவடியானாக நீ வாழ்ந்திருந்தால், நீ போய் சேர வேண்டிய இடம் இந்த சுவர்க்கம். எவ்வளவு பெரிய கை சேதம்னு பாருங்க. இறுதி கட்டம் முடிந்து போய்விட்டது. சுவனத்தினுடைய இன்பங்கள் எடுத்து காட்டப்பட்டு, நீ நல்லவனா வாழ்ந்திருந்தால் இந்த இடத்துக்கு நீ போயிருப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடியான் எந்த அளவிற்கு மனவேதனைக்கு உள்ளாகுவான். ஐயோ, நான் நல்லவனா வாழ்ந்திருக்க கூடாதா? ஒரு 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் இந்த உலக வாழ்க்கை, 70 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதை தாண்டி போனால் ஒரு 80 ஆண்டு காலம் வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாதா? இந்த மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே நடந்திருக்க கூடாதா? எத்தனை உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான், காதிலே வந்து விழுந்திருக்கிறது. இதை செய்யாதே, இதை செய்யாதே என்கிற கட்டளை எத்தனை வந்திருக்கிறது. இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்கிற கட்டளை எத்தனை வந்திருக்கிறது. மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தீவனாக வாழ்ந்து விட்டோமே, இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டோமே. இன்னைக்கு அப்படித்தான பல முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது சிலர் சொல்லுவார்கள், எனக்கு தெரியாது, மக்கள் எல்லாம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். எத்தனை முஸ்லிம்கள் இன்றைக்கு அந்த நிலையில வாழ்றாங்க? அல்லாஹ் என்று நம்பி இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும் என்று இன்றைக்கு நம்பி இருக்கிறார்களா? கேள்வி அதுதானே. அல்லாஹ் பத்தி உனக்கு தெரியுமா? அல்லாஹ் பத்தி எனக்கு தெரியும், அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள், அது மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய பண்பு என்ன, அவனுடைய தனித்துவம் என்ன, அவனை எப்படி வணங்க வேண்டும், அவனுக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும், அவனுக்கு எப்படி வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும், அவனை எப்படி நம்பணும், அவனுடைய தன்மைகளை எப்படி நாம நம்ப கூடாது என்கிற அல்லாஹுவை பற்றிய முழுமையான அறிவு இருக்கிறதா? அந்த அறிவு இல்ல. முஸ்லிம்னு தெரியும், இஸ்லாம்னு தெரியும். இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, இஸ்லாமிலே இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிமுறையை அவன் கடைபிடிக்க வேண்டும், திருமணத்தை எப்படி நடத்தணும், அவனுடைய வியாபாரத்தை எப்படி நடத்தணும், இப்படி அவன் வாழ்க்கையிலே செயல்படுகிற ஒவ்வொரு அம்சங்களிலேயும் எப்படி செயல்பட வேண்டும், அந்த அறிவு இருக்கிறதா? இல்ல. மக்கள் இஸ்லாம் என்று சொன்னார்கள், நானும் முஸ்லிம் இஸ்லாம் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார், அவங்க தெரியும், ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க, முகமது நபின்னு சொல்கிறார்கள், உயிருக்கு மேலானவர் என்று சொல்கிறார்கள், நானும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எங்களுடைய தூதரை பற்றி ஏதாவது சொன்ன, எங்களுடைய தூதரை பற்றி அவதூறு பேசினாய், நான் வீதியிலே வந்து நின்று அவர்களுக்காக நான் போராடுவேன்.
அது மட்டும்தான் தெரியும். அந்த தூதரை எப்படி பின்பற்ற வேண்டும், அவர்களை எப்படி நம்ப வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்களை எப்படி நாம பின்பற்றணும், அவர்களுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அதுவெல்லாம் தெரியாது. மக்கள் அல்லாஹ், இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம், ரசூலுல்லாஹ் இப்படின்னு சொன்னாங்க. நானும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கேள்விக்கு தாண்டி அதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நான் செயல்படுத்தல. அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் அடைவார்கள். அப்பதான் இந்த வேதனைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ முஸ்லிமா இருந்திருந்தால், நீ உண்மையான முஸ்லிமா வாழ்ந்திருந்தா, நல்லடியானா இருந்திருந்தா, அல்லாஹ்வுக்கு பயந்து உன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறைவனுடைய மார்க்கமும் தான் எனக்கு முக்கியம், அல்லாஹ் சொல்லுகிற அவருடைய தூதர் சொல்லுகிற கட்டளைகள் தான் எனக்கு முக்கியம், அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே இல்லை, முதல்ல இதுதான் அப்படிங்கிற நிலையில நான் வாழ்ந்திருந்தால் நான் இந்த சுவனத்திற்கு போயிருப்பேன். அப்படி வாழாத காரணத்தினால் உனக்கு இந்த சுவர்க்கம் இல்ல, நரகம்தான் உனக்கு பரிசு என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைக்கு உள்ளாகும் என்பதை நாம யூகித்து பார்க்க முடியும். கை சேதம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கை சேதப்படக்கூடிய நிலை, திரும்பி போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. அவனுடைய பாவ மன்னிப்பினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. அவன் தண்டனைக்கு உரியவன் என்பது உறுதியாக்கப்பட்டு தண்டனைகள் தர ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எதுவுமே செய்ய முடியாது. இதை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். மறுமையினுடைய உண்மையான நிலை வருவது வரைக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களும் அழிக்கப்பட்டு மறுமையினுடைய மாஷருடைய விசாரணை நாள் வருவது வரைக்கும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகு அந்த கபர்ல ஒரு கண் தெரியாத, வாய் பேச முடியாத ஒரு மலக்கு சாட்டப்படுவார். அவர் இவனை மறுமை நாள் வருவது வரைக்கும் வேதனை செய்து கொண்டே இருப்பார். அவருடைய கரத்திலே சுத்தியல் இருக்கும், அதை வைத்து இவனை அடிப்பார். இவன் அப்படியே ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடுவான். திரும்பவும் அவன் தன்னுடைய ரூபத்திலே திரும்பவும் வருவான். இதுவெல்லாம் பர்சகனுடைய வாழ்வு, பர்சகனுடைய வாழ்வு, திரைமறைவு வாழ்வு. அங்கே அவனுக்கு வேதனைகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நிலையில் அவனிடத்தில் பார்ப்பதற்கே மிகவும் கோரமான, அவன் பார்த்து விட்டு சொல்லுவான், நீ யார்? வஜ்ஹுக வஜ்ஹுல்லதி யாதி பிஷர். உன்னுடைய முகத்தை பார்த்தாலேயே ஏதோ பெரிய ஒரு பேராபத்து வரப்போகிறது மாதிரி இருக்குது, பெரிய ஒரு தீமையை சந்திக்கக்கூடியது மாதிரி இருக்குது, நீ யார் என்று கேட்பான். அப்பதான் அந்த உருவம் சொல்லும், நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் யார் என்று உன்னால யூகிக்க முடியலையா, நான் தான் அமலுக்கல்லதி கபீஹா, நீ எந்தெந்த கெட்ட காரியங்களை எல்லாம் செய்தாயோ அந்த கெட்ட காரியம்தான் உருவமாக தோற்றமெடுத்து இதோ நான் வந்திருக்கிறேன், உனக்கு அல்லாஹ்வுடைய நாசம் ஏற்படும், நீ வேதனை செய்யப்படுவாய், உனக்கு அல்லாஹ்விடத்துல எந்த ஒண்ணும் இல்ல, தொடர்ச்சியாக உனக்கு என்னதான் வேதனை தான் என்று அந்த உருவம் சொல்லும். அதுதான் அவன் இந்த உலகத்திலே செய்த கெட்ட அமல்கள். இரண்டு நமக்கு கூட வரும்ல, ஒன்னு நல்லமல், இன்னொன்னு கெட்ட அமல். இந்த கெட்ட அமல்கள் எல்லாம் உருவமாக தோற்றமெடுத்து அவனிடத்திலேயே வந்து சொல்லுகிறது, உனக்கு நாசம், நீ என்னத்தான நீ உலகத்துல சம்பாதித்தாய், இந்த கபரில் என்னத்தான நீ துணைக்காக நீ கூட்டி வந்திருக்கிறாய், எவ்வளவு பெரிய வேதனை. இந்த உலகத்தில் அவன் தீமையை செய்து அந்த தீமையை வைத்தே அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான், அவனுடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, மிகப்பெரிய ஒரு கெட்ட துர்ச்செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். கபரிலே நடக்கக்கூடிய நிகழ்வு என்று ரசூலுல்லாஹ் சொன்னான். அதற்கு பிறகு அவன் ஒவ்வொரு நிலையிலேயும் இந்த வேதனைகளை அவன் அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அந்த கபரில் அவனுக்கு என்ன செய்யப்படும், பாம்புகளை அல்லாஹ் சாட்டுவான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறாரோ ஃபமன் அஅரல அனித்திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லன்கன், அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அமா, பிறகு மறுமையில் அவனை எழுப்பும் பொழுது
குருடனாக நாம எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை குறித்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் மறுமையில குருடனாக எழுப்புவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறானே, இந்த நெருக்கடியான வாழ்க்கை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த விளக்கத்தை சொன்னார்கள். இது கபருடைய வாழ்வு. இறைவனுடைய போதனை புறக்கணித்தவர்களுக்கு கபரிலே வேதனை செய்யப்படும். அந்த வேதனை என்பது அவர்களுக்கு பாம்புகள் அவர்களுக்கு சாட்டப்படும். அந்த பாம்புகள் என்ன செய்யும் என்றால் அதிகமான எண்ணிக்கை கொண்டதாக இருக்கும். அந்த பாம்புகள் அவர்களை தீண்டிக் கொண்டே இருக்கும். அவருடைய உடம்பிலே ஒட்டி உராசி கொண்டே இருக்கும். மறுமை நாள் வருவது வரைக்கும் அந்த பாம்பு என்ன செய்யும்? இவருடைய உடம்பிலே ஒட்டி உராசி கொண்டு அவர்களுக்கு மீது விஷ காற்றை அவருடைய முகங்களிலே ஊதிக்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். யாருமே இல்ல நம்மளுக்கு. கபர்ல நாம தன்னந்தனியாக கிடக்கிறோம். பெரும் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மனசளவு மனமெல்லாம் உடைந்து போய் கிடக்கிறது. ஐயோ சுவனத்தை விட்டு விட்டோமே என்கிற நிலையில் வேதனை செய்யப்படுகிற இந்த மனிதன், அவனுக்கு இன்னுக்கும் பாம்புகள் அவனை படையெடுத்து அவனுடைய உடம்புல ஒட்டி உராசி அவனுடைய உடம்பின் மீது பின்னி பிணங்கி கொண்டு அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் இது சாதாரண ஒரு வாழ்வா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுதான் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இந்த நெருக்கடியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே எவனும் சந்தித்திருக்க மாட்டான். உலகத்திலேயும் நெருக்கடி இருக்கிறது, உலகத்திலேயும் துன்பம் இருக்கிறது, உலகத்திலேயும் வேதனை இருக்கிறது. அந்த வேதனை எல்லாம் ஒரு கட்டம் தான். அவனால் சகித்துக் கொள்ள முடிகிற வரைக்கும் தான் வேதனை. சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் செத்து போய்விடுவான். அதோடு இந்த உலகத்தினுடைய வேதனை முடிந்தது. ஆனால் மறுமையினுடைய வேதனை அப்படியா? மறுமையினுடைய நெருக்கடி அப்படியா? இல்ல. அதனால்தான் ரசூலுல்லாஹ் இந்த நிலையை ஒரு கெட்ட அடியானுக்கு சொன்னார்கள். இந்த நிலை ஒரு கெட்ட அடியானுக்கு உண்டு. அப்ப இது குறித்து பயப்பட வேண்டுமா? இது குறித்து பயப்படாமல் இருக்க வேண்டுமா? இது குறித்து சிந்திக்க வேண்டுமா? சிந்திக்காமல் இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டார்கள். அத்தஹியாத்தினுடைய இருப்புல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர், இறைவா உன்னிடத்தில் இந்த கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்கும் ஜெயில சொன்னிருக்கிறாங்க, நாமும் சொல்லுகிறோம். அதை ஒரு வார்த்தையாக ஒரு பிரார்த்தனையாக சொல்லிவிட்டு போகிறோமே தவிர அதனுடைய விபரீதத்தை, அது வேதனையினுடைய உச்சகட்டத்தை, கஷ்டத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அந்த நிலையை உணர்ந்து நம்முடைய காரியங்களை சீர்படுத்த வேண்டும். கெட்டதிலிருந்து நாம விலகணும். ஏன்? நாம செய்கிற ஒவ்வொரு கெட்டதும் நம்முடைய கபர்ல நமக்கு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றமாக, உருவமாக உருவெடுக்கும். அப்ப இந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதனுடைய தண்டனைகளாக சில விஷயங்களை சொல்லி தந்தார்கள். இந்த மார்க்கம் சொல்லுகிற உபதேசங்களை புறக்கணிக்கிற ஒரு நிலை ஒருவரிடத்திலே இருக்கும் என்றால் அவன் கபரிலே வேதனையை செய்யப்படுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 பேருடைய நிலையை சொன்னார்கள். கபரிலே வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பெரிய ஒரு காரியத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. இந்த உலகத்துல பெரிய காரியம்னா என்ன, பெரிய தீமைன்னா என்ன, பெரிய பாவம்னா என்ன? சில பாவங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அப்படி பெரும் பாவத்திற்காக இவர்கள் வேதனை செய்யப்படல. ஒருவர் என்ன செய்தாரு? சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவாக கழிக்கவில்லை, அல்லது சிறுநீர் கழிக்கும் பொழுது சுத்தப்படுத்தல. இன்னொருவர் புறம் பேசக்கூடியவராக இருந்தார். இந்த 2 காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்க. இவர்களுக்கு இங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலகத்திலே இது என்ன இல்ல, பெரிய காரியம் இல்ல. ஆனால் கபரிலே இது மிகப்பெரிய காரியம். உலகத்துல மனிதர்களால் இது சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. கண்ட இடத்திலையும் சிறுநீர் கழித்து விட்டு சென்று விடுவார்கள். சிறுநீர் கழித்து விட்டு அதை சுத்தப்படுத்தாமல் சென்று விடுவார்கள். இன்னைக்கு உலகத்துல இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுவதில்லை. முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் இதிலே சரியாக இருந்தாலும் சிலர் தவறிழைக்கலாம். ஆனால் இன்னொன்று இருக்குத, பிறரை பற்றி கோல் சொல்லுவது,
புறம் பேசுவது இது இன்னும் சர்வசாதாரணமாக ஆகியிருக்கிறது. முஸ்லிம்களிடத்திலேயும் சர்வசாதாரணமாக இருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிமிடத்திலேயும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த நிலை இன்னைக்கு பரவி இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். கோல் சொல்றது, புறம் பேசுறது, இதற்காக அந்த கபரிலே தண்டனை இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். ஒரு சிறிய காரியத்திலே எந்த அளவுக்கு முனைப்போடு கவனத்தோடு நாம செயல்பட வேண்டும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விஷயத்திலே கவனமா இருக்கணும்னா இன்னும் தீமைகள் இருந்து நாம விலக வேண்டும், பாவங்களில் இருந்து நாம விலக வேண்டும். அதற்கான ஒரு களமாக இந்த ரமலான் இருக்கிறது என்றால் இந்த களத்தை இங்கே படிப்பினை பெற்ற படிப்பினையை மற்ற காலங்களிலேயும் நாம விரிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் கபருடைய வேதனை என்பது நமக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த கை சேதத்தை ஈடு செய்வதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை உணர வேண்டும். இது ஒரு கெட்ட அடியானுக்கு உண்டான நிலை. ஒரு நல்லடியாரை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நல்லடியாரு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர், மார்க்கத்தை புரிந்து கொண்டவர், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டவர், மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொண்டவர், இறை தூதரை பற்றி தெரிந்து கொண்டவர். அவர் இறந்து போய்விட்டால் மலக்குமார்கள் வருவார்கள், பிரகாசமானவர்கள் வருவார்கள், பார்ப்பதற்கே அழகான தோற்றமுடைய மலக்குமார்கள் வருவார்கள், சுவர்க்கத்தினுடைய அந்த துணிகளை கொண்டு வருவார்கள், சுவர்க்கத்திலே இருக்கிற நறுமணங்களை கொண்டு வருவார்கள். மலக்கு வருவார், இவரை கைப்பற்றுகிற மலக்கு வருவார். யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா, உடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் இறைவனுடைய பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளியேறு, நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆத்மா அந்த உடலில் இருந்து ரொம்ப சுலபமாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த உடலில் இருந்து அது வெளியேறும். அந்த மலக்குமார்கள் சுவர்க்கத்தினுடைய துணிகளில் அதை ஏந்துவார்கள், ஒவ்வொரு வானத்திற்கும் கொண்டு செல்வார்கள். எல்லா மலக்குமார்களும் அந்த உயிரினுடைய நறுமணத்தை உணர்வார்கள், அதற்காக பிரார்த்திப்பார்கள், அதற்கு நற்செய்தி சொல்லுவார்கள். 7வது வானத்தினுடைய வாசல்களும் அதற்காக திறக்கப்படும். கெட்ட அடியார்களுக்கு 7வது வாசல் திறக்காது, நல்லடியார்களுக்கு 7வது வாசலும் திறக்கும். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய கட்டளை இவர்களை பூமியில் இருந்துதான் வெளியேற்றுவது. அந்த கட்டளை முந்திவிட்ட காரணத்தினால அவர்களை பூமிக்கு அடியில் இருக்கிற நல்லவருடைய பதிவேட்டிலே பதிவு செய்துவிட்டு இந்த ஆத்மாவை கபரிலே அனுப்புங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவார். அது மாதிரி அவங்க செய்வாங்க. கபரிலே அவர் அனுப்பப்பட்ட உடனேயே எழுந்து உட்கார வைக்கப்படுவார், விசாரிக்கப்படுவார், பதட்டம் இல்லாமல் இருப்பார், அமைதி பெற்றவராக அந்த விசாரணை எதிர்கொள்வார், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவார். அந்த பதிலை அவர் சொல்லுகிற நேரத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், எப்படி உனக்கு தெரியும்? அவர் சொல்வார், கராஅத்து கிதாப் அல்லாஹ் வ ஆமன்து பிஹி வ தஸத்தக்து பிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், குர்ஆனை நான் படித்தேன், ஹதீஸை நான் படித்தேன், அதை நான் ஈமான் கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையிலேயும் உண்மைப்படுத்தினேன். இந்த ஹதீஸும் இந்த குர்ஆனும் அதை நான் நம்பிக்கை கொண்டு விட்டு என்னுடைய வாழ்க்கையில் அதனை நான் உண்மையாக்கினேன். தொழுங்கள் என்றால் அந்த தொழுகை மனதிலே நிறுத்திக் கொண்டு என்னுடைய செயல்பாடுகள் அதனை நான் வெளிப்படுத்தினேன். ஜகாத்தை கொடுங்கள் என்றால் அதை நான் வெளிப்படுத்தினேன், உண்மைப்படுத்தினேன். வட்டி வாங்காதீர்கள் என்றால் அதை நான் உண்மைப்படுத்தினேன். இப்படி எந்த கட்டளைகள் திருமறை குர்ஆன் மூலமாக எனக்கு இடப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நான் படித்துவிட்டு அதை புரிந்து கொண்டு அதை நான் வெளிப்படுத்தினேன், வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தினேன். அதனால் அது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். அதற்கு பிறகு அவருடைய கபரு விசாலமாக்கப்படும், அவருடைய கபருக்கு ஒளிபாய்ச்சப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இவருக்கு சுவனத்தினுடைய வாசலை திறந்து விடுங்கள், சுவனத்தினுடைய விரிப்பை விரித்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு சொல்லப்படும். இந்த செய்தியை எல்லாம் அவர் பார்த்து விட்டு சந்தோஷத்துல, என்ன கொஞ்சம் அனுப்புங்க, நான் என்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு வருகிறேன். என்னை விட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? உடைய குடும்பத்தாரிடத்துல போய் இந்த செய்தியை நான் சொல்லுவேன், நான் கபரிலே வெற்றி பெற்று விட்டேன்,
எனக்கு சுவனத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்பட்டு விட்டது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சுவர்க்கவாசியாக மாறிவிட்டேன், நான் கபர்ல ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற செய்திய என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிற கேட்பாரு. அவருக்கு அனுமதி கொடுக்கப்படாது, அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு அவர் நிம்மதியான கபருடைய வாழ்க்கையை மேற்கொள்வார். இந்த நேரத்தில் அவரிடத்திலே ஒரு அழகான தோற்றம் உடைய ஒரு உருவம் வரும். அந்த மனிதர் சொல்லுவாரு, இந்த தோற்றத்தை பார்த்த உடனேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும். ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய முகமாக இருக்குத, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த உருவம் பதில் சொல்லும், நான் தான் உன்னுடைய நல் அமல், நான் தான் உன்னுடைய நல்ல காரியம், நீ உலகத்துல செஞ்ச நல்ல காரியம், அல்லாஹ்விற்கு பயந்தாய், நன்மையை செய்தாய், பாவங்களை விட்டு விலகினாய், எதுவெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் நீ சேமித்தாயே, அந்த நல்ல அமல்தான் இந்த தோற்றம் என்று அவருக்கு அது நற்செய்தி சொல்லப்படும். இந்த இடத்துல அல்லாஹ் அவருக்கு நரகத்தை எடுத்து காட்டுவான். அவருடைய உள்ளம் இன்னும் சந்தோஷமாக அப்படிங்கிறதுக்காக வேண்டி நரகத்தை எடுத்து காட்டுவான். நீ மட்டும் கெட்டவனாக உலகத்திலே வாழ்ந்திருந்தால் இந்த இடத்திற்குத்தான் நீ போயிருப்பாய். அப்ப அவர் எவ்வளவு பெரிய பெருமூச்சு விட்டிருப்பார், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைவார். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டான். இந்த நரக வாழ்க்கை நமக்கு இல்ல, நாம உலகத்துல நல்லவனாக வாழ்ந்து விட்டோம், அதனால் நமக்கு நரக வாழ்க்கை இல்ல, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். அப்ப சொல்லப்படும், நீ நல்லவனாக வாழ்ந்ததுனால இந்த நரக வாழ்க்கை உனக்கு கிடையாது, உனக்கு சுவன வாழ்க்கை என்று சுவனத்தை எடுத்து காட்டுவார்கள். அந்த சுவனத்திலே சுவனத்தினுடைய அந்த வாசனைகள் எல்லாம், அந்த வசந்தம் எல்லாம் அவருக்கு வந்து சேரும். அவருடைய கபரு விசாலமாக்கப்படும், அவருடைய கபரிலே ஒளிவாய்ச்சப்படும். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வாழ்வு! இந்த வாழ்வு அவருக்கு மறுமை வருவது வரைக்கும் தொடரும். இதுதான் ஒரு கெட்ட அடியானும் நல்ல அடியானும் அவன் சந்திக்கிற மறுமையின் வாழ்வு. அவனை பொறுத்தளவுல அதுதான் அவனுக்கு முதல் மறுமையினுடைய வாழ்வு. அந்த மறுமையினுடைய வாழ்வின் முதல் படியாக இருக்கிற இந்த இடத்தில் அவன் வெற்றி பெறுகிறான். அதற்கு பிறகு அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவன் என்ன செய்வான், அனுபவிப்பான். அப்ப இந்த அடியார்கள் சொல்லுவார்கள், கெட்ட அடியான் முதல்ல இவ்வளவு வேதனையை பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்துல சொல்லுவான், இறைவா நீ மறுமையை கொண்டு வந்து விடாதே. இவர்கள் சொல்லுவார்கள், இறைவா மறுமையை நீ சீக்கிரமா கொண்டு வா, இங்கே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். அடுத்தடுத்த அந்த வெற்றியை நோக்கி அவர்கள் என்ன செய்வார்கள், முந்துவார்கள். அவர்கள் ஐயோ இதுவே பெரிய தண்டனை, இதுவே பேரழிவு, இதற்கு பிறகு வாழ்க்கிற மறுமையினுடைய வாழ்க்கை என்றால், நரகத்தினுடைய வாழ்க்கை என்றால், இறைவா மறுமையே கொண்டு வந்து விடாதே என்று இந்த கபருடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுல அதெல்லாம் பொருந்திக் கொள்ள முடியாது. அந்த வேதனையே அவர்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். அதை தாண்டி சிந்திக்காதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இவ்வளவு தெளிவாக இந்த கபருடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்றால், அவருடைய தூதர் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான் என்றால், அதில் நீங்கள் படிப்பினை பெறுங்கள். எதற்காக அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை உணர்ந்து கொண்டு நல்லவர்களாக மாற வேண்டும். மறுமையை பற்றிய பல்வேறு விதமான நிலைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். மறுமையில எதுவுமே உங்களுக்கு பலனளிக்காது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி. மறுமையில் யாரும் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். உங்களுடைய சகோதரன் உதவி செய்ய மாட்டான், உங்களுடைய தாய், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தகப்பன், இப்படி யாருமே, உங்களுடைய மனைவிமார்கள் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன், லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனுன் யுக்னி. அந்த ஒவ்வொருவருக்கும் மறுமையிலே தன்னை பற்றி, அவருடைய நிலை என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய காரியம் அவர்களுக்கு இருக்கிறது. அவனை பத்தி சிந்திப்பானா, உன்னை பத்தி சிந்திப்பானா? யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுதான் மறுமையினுடைய நிலை. அதனால் இந்த உலகத்திலேயே நீ தயாராகிக்க, நீ இந்த உலகத்திலேயே உன்னுடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள் என்கிற அந்த செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் உலக வாழ்க்கையில பாவங்களிலிருந்து நாம மீள வேண்டும், பாவங்களை விட்டு நாம விலக வேண்டும். இன்னைக்கு எவ்வளவுதான் உபதேசங்களை நாம இந்த உலகத்திலே கேட்டு பெற்றாலும் பலர் அந்த உபதேசத்தின் மூலமாக
பயன்பெறக்கூடியவர்களாக அந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க உபதேசம் செய்யுங்க. இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். இந்த உபதேசம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த உபதேசங்கள் நமக்கு பலனளிக்க வேண்டும். ஒரு ரமலானை நாம கடக்கிறோம் என்றால் அந்த ரமலானில் நமக்கு செய்யப்படுகிற உபதேசங்கள் என்பது ஏராளமான உபதேசங்கள் நம்மை வந்தடைகிறது. அந்த ரமலானை தாண்டிய பிறகும் அந்த உபதேசங்கள் நமக்கு பலனளிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அந்த நிலையை நாம எடுத்து பார்க்கும் பொழுது உபதேசங்களை எல்லாம் காதில் மட்டும்தான் வாங்கிக் கொள்கிறார்கள். பலர் காதுகளில் கூட வாங்குவதில்லை. அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அதற்கு பிறகு வந்த அந்த முஸ்லிம்களுடைய நிலையையும் இப்போது இருக்கிற இந்த முஸ்லிம்களுடைய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறோம், அவருடைய தூதரை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி அவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் முக்கியத்துவம் வழங்கினார்களோ, அது மாதிரி முக்கியத்துவம் வழங்காதவர்களாக இருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் எதையுமே அவர்கள் செய்யறதில்லை, காட்டுவதில்லை. செயல்பாடுகளில் தன்னுடைய மனோ இச்சையையும் தனக்கு விருப்பமான காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கக்கூடாது. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த மறுமை குறித்தும் மன்னரை குறித்தும் மரணத்தை குறித்தெல்லாம் நமக்கு உபதேசம் செய்கிறான். அவற்றை நாம புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் வாழணும். மறுமையினுடைய வாழ்வு என்பது அதிலே வெற்றி பெறுவதற்கு நம்முடைய நல்லமல்கள் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே அந்த நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக, தீமையான காரியங்களிலிருந்து விலகக்கூடியவர்களாக நாம் நம்மை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவடைகிறது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக, மறுமையை மரணத்தை அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக, மறுமையிலே வெற்றி பெற்று உயர்ந்த சுவனத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.